வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல். அதாவது மக்களே, ஏற்கனவே திமுகவோட இளவரசர் யாரு, உதயநிதி அவர்கள் நான் சரியா படிக்காம துணை முதலமைச்சர் சனாதானம் பத்தி பேசி கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும். இந்திய அளவுல உலக அளவுல திமுகவுக்கு ஆப்படிச்சு விட்டாரா? இந்தியா முழுக்க புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன கைது செய்யணும்னு. இப்போ மீண்டும் இன்னொரு சம்பவத்தை பேசி திமுகவை வாரி குப்பையில தள்ளி விட்டார். அதற்கு ஏற்றார் போல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தமிழகத்திற்கு வந்திருந்த போது திமுகவை சூரசம்காரம் செய்து முடித்திருக்கிறார். நான் சொன்னது நடந்துருச்சு. என்ன நடந்தது, உதயநிதியை எப்படி எல்லாம் வச்சு செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத பாத்துருவோமா? மக்களே, நண்பா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மார்ச் 1ஆம் தேதி தமிழகத்திற்கு வந்திருந்தார். அப்போ முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திற்கு போய் முருகனை வணங்கி வந்தார். இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, முருகன்ட்ட திருப்பரங்குன்றத்துல முருகனை வணங்கிய முதல் பாரத பிரதமர் அப்படின்னா அது நமது மோடி அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம இந்த திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்துல அரசியல் செய்ததை எதிர்த்து தன்னையே பலிதானியாக கொடுத்த பூர்ணச்சந்திரன் அவரோட குடும்பத்தையும் சந்தித்து ஆறுதலை தெரிவித்து இதையும் நினைவு கூர்ந்தார். அது மட்டும் இல்லாம அவரு கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில பேசுவதற்கு தொடங்குவதற்கு முன்பாகவே வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டு தொடங்கினார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்போது மேலும் அவர் பேசும்போது மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்தேன், சுந்தரேஸ்வரரை பார்த்தேன், திருப்பரங்குன்றம் முருகனை பார்த்தேன். அப்போல்லாம் நான் என்ன வேண்டிக்கிட்டேன் அப்படின்னா, தமிழக மக்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, மத்திய பாஜக அரசாங்கம் தமிழகத்தில் 6 லட்சத்திற்கு மேற்பட்ட வீடுகளை கட்டு கொடுத்துருக்கு. 3 லட்சத்திற்கு மேற்பட்ட வீடுகள் கட்டாம நின்றுட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, அதை திமுக தடுத்து வச்சிருக்கு. ஏழை குடும்பங்கள்லாம் நல்லா இருந்ததுன்னா திமுகவுக்கு பிடிக்குமா? அதனால தான் இந்த பாஜக அரசாங்கம் கொண்டு வர எல்லா திட்டங்களையுமே முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசாங்கம். ஆனாலும் பாஜக அரசாங்கம் இப்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வரும்போது 4400 கோடிக்கு மேற்பட்ட நல திட்டங்களை தமிழகத்திற்கு அர்ப்பணித்தார். குறிப்பாக சொல்ல போனால் பல துறைமுகங்களை மேம்படுத்தி இருக்கிறார். பல சாலைகள் 4 வழி சாலைகளாக மாற்றப்பட்டுள்ளது. இதில் நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, காமராஜர் துறைமுகம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. மதுரை ராமேஸ்வரம் சாலையானது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதெல்லாம் நம்ம அடுக்கடுக்காக பல சாதனைகளை சொல்லிட்டு போகலாம். எய்ம்ஸ் கொண்டு வந்தது, 7 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தது, மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்தது. ஏன் தமிழர்களை உலக அளவில் கொண்டுட்டு போய் பெருமைப்படுத்தினது எந்த கட்சி? திருக்குறளை உலக பொதுமுறை நம்ம சொன்னால் மட்டும் போதுமா? திருக்குறளை பல மொழிகளில் மொழிபெயர்த்து உலகம் முழுக்க கொண்டுட்டு போய் சேர்த்தது யாரு? நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஐநா சபையில போய் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னது யாரு? புறநானூறு பாடலை சொன்னது யாரு? மேற்கோள் காட்டி நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் அன்னைக்கு புறநானூறு பத்தி பேசியிருந்தார். ஔவையார் பாடலை தமிழகம் வந்திருந்த போது வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும்னு சொல்லி ஔவையார் பாடலை பாடினது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடலை தமிழக முதல்வர் பாடுவாரா? திருக்குறள் 2 அடி உள்ள திருக்குறளை தப்பு இல்லாம பேசுவாரா? இளமை புகுத்தி விடும்னு சொல்லுவாரு. சொல்லும் போதே சிரிப்பா இருக்கு. அந்த மாதிரி இவர் பேசுறாரு. ஆனா தமிழ்நாட்டில் பிறக்கல, தமிழ்ல பேசலன்னு வருத்தப்பட்டவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். செங்கோலை புதிய நாடாளுமன்றத்தில் வைத்தவர் யாரு? தமிழர்களோட அடையாளம், நல்லாட்சிக்கு உதாரணம், எடுத்துக்காட்டு செங்கோல். அதை புதிய நாடாளுமன்றத்தில் வச்சது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஜல்லிக்கட்டு தடை போட்டது யாரு? இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் போது, ஆட்சியில் இருக்கும் போது தான் தடை போட்டாங்க. ஜல்லிக்கட்டை மீண்டும் தமிழர்களுக்காக கொடுத்தது யாரு? அனுமதி கொடுத்தது யாரு? பாஜக அரசாங்கம், மோடி தலைமையிலான அரசாங்கம் தான் அனுமதி கொடுத்தது. தமிழர்களுக்காக ஒரு துரும்ப கூட தூக்கி போடாத அந்த திமுக அரசாங்கம் தமிழகத்திற்காக, தமிழ்நாட்டுக்காக, தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் போற்றி வணங்கக்கூடிய பாஜகவை இங்க வரக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்கான். தமிழக மக்கள் தயாராயிட்டாங்க.
மீண்டும் இங்க திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு மக்கள் தயாராயிட்டாங்க. அதை தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மேற்கோள் காட்டி பேசியிருந்தார். ஏங்க, தமிழ் கடவுள் முருகன், அந்த முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு படை வீட்டுக்காவது, அறுபடை வீடு இருக்குல்ல, அதுல ஒரு வீட்டுக்காவது முதல்வரோ துணை முதல்வரோ போயிருப்பாங்களா? ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் படை வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம தமிழகத்துக்கு போலாம் வந்தாலே பாருங்களேன், அவர் கையில வேல் இருக்கும். வெற்றிவேல் வீரவேல் அப்படின்ற முழக்கம் இல்லாம அவரோட பேச்சே இருக்காது தமிழகத்துல. அந்த அளவுக்கு தமிழ் தாத்தானே சொல்லலாம். அவர் கோவப்பட மாட்டார் தமிழ் தாத்தான்னு சொன்னா. ஸ்டாலின் அவர்களை தாத்தான்னு இல்லை அங்கிள்னு சொன்னா கூட கோவப்படுவாரு, கோச்சிப்பார் உடனே. ஆனா குழந்தைங்களுக்கு இப்ப பாருங்க சாக்லேட் கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு தெரியுங்களா? பறக்குது. ஏதோ வேண்டாம் இருப்பா தூக்கி போடுறாருங்க சாக்லேட்டை. இதே இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பேர குழந்தைகளுக்கு இப்படி கொடுப்பாரா? இவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களை, அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார், இந்த வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், இந்த போதைப் பொருள் புழக்கத்துக்கு, மாஃபியா கும்பலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், இந்த ஊழலுக்கு கடத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்படின்னா தமிழகத்தில் என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், போதைப் பொருள்ன்றது முற்றிலுமாக ஒழிக்கப்படும், சட்டம் ஒழுங்க சீர்படுத்துவோம் அப்படின்லாம் இவர் சொல்லியிருந்தார். ஆனால் திமுகவால் செய்யவே முடியாததெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த உடனே இதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுக கொடுத்த வாக்குறுதிகளே அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க, சொல்லாததை செஞ்சு வைப்பாங்க. எல்லா வரிகளையும், சொத்து வரியிலிருந்து மின்சார வரியிலிருந்து எல்லாத்தையும் ஏற்றி வைப்பாங்க திமுக. ஆனால் இவங்க சொன்ன வாக்குறுதிகளை எதுவுமே செய்ய மாட்டாங்க. பெண்களுக்கான உரிமை தொகை எப்போ கொடுத்தாங்க? 28 மாதம் கழிச்சு தானே கொடுத்தாங்க. தேர்தல் வரப்போகிறதுனால இப்போ 5000 ரூபா கொடுத்துட்டாங்க. ஓட்டுக்காக காசு கொடுத்தா மட்டும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? உங்க எண்ணத்துக்கு வேட்டு வைக்க போறாங்க 2026ல். தொடர்ச்சியா ஆட்சிக்கு வராம வேணா சாதனை பண்ணியிருக்கு, தொடர்ச்சியா ஆட்சிக்கு வந்து சாதனை இல்லை. இப்போ நம்ம இந்த நிகழ்வுக்கு வருவோம். மதுரைக்கு வந்திருந்த பாரத பிரதமர் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் போது மேடையில அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருந்தாரு, PMK தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவங்க இருந்தாங்க, டிடிவி தினகரன் அவர்கள் அமமுக பொதுச் செயலாளர் அவர் இருந்தாரு, மேலும் முக்கிய தலைவர்கள்லாம் அந்த மேடையில் இருந்தாங்க. இதுல குறிப்பாக நம்ம பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார், ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களுக்கோ அவரது அப்பாவுக்கோ பயப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். ஆனா இதெல்லாம் வச்சு அரசியல் செய்யாமல் ஒரு கேலியாவோ கிண்டலாவோ அதிகாரத்தோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசவே இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? யாரும் இங்க யாருக்கும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை, அதுதான் ஜனநாயக நாடு, அதுதான் ஜனநாயகம். நான் இந்த நாட்டு மக்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், இங்கே வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்களை பார்த்து எந்த ஒரு குடிமகனும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை, பயப்படக்கூடாது அப்படின்னு கூட அவர் பேசியிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களை பற்றி பேசுவதற்கே நாங்கள் பயப்படணுன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கு இந்த திமுக அரசாங்கம். இரவோடு இரவாக கைது பண்ணக்கூடிய இந்த அரசாங்கம் தப்பு பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் அவங்க மேலே எடுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா தப்பு பண்ணுறவங்களை பார்த்தா திமுக நிர்வாகியாக இருக்காங்க. ஃப்ளைட்டில் போய் பாலியல் சிண்டல் பண்ணால் திமுக நிர்வாகி, கல்லூரி நிர்வாகத்தில் போய் பாலியல் சிண்டல் பண்ணால் திமுக நிர்வாகி, திமுக நடத்துகிற கூட்டத்துக்கு வர ஒரு பெண்ணோட இடுப்பு பிடிச்சிக்கலாம், அதான் இடுப்பு கிள்ளி திமுகன்னு கூட கிண்டல் பண்ணுவாங்க. செத்தவன் கையில் இருக்கிற மோதிரத்தை திட்டினது இந்த திமுக. இதுதான் திமுக வரலாறு. ஆனால் இவங்களை பற்றி பேசினாலே அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பீங்க. இதை கூட நான் வந்து செய்தியில் வந்தது தான் சொல்கிறேன், கண்ணால் பார்த்தேன்னு நான் எதுவுமே சொல்ல கிடையாது, செய்தியில் வந்தது. இவ்வளவும் பண்ணுற இந்த திமுக ஆனால் இதை பற்றி பேசிடக்கூடாது. ஆனால் இவங்க ஊழல் பண்ணியிருப்பாங்க, கனிமவள கடத்தல் பண்ணியிருப்பாங்க, வேலை வாங்கி தருவதாக வேலைக்காக பணம் வாங்கியிருப்பாங்க, ஊழல் பண்ணியிருப்பாங்க, எல்லாத்துலேயும் மோசடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் பற்றி நம்ம பேசினா இவங்க வந்து நம்ம மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. இவங்க மேலே ஏதாவது விசாரிக்க தொடங்கினாலே, ஓ எங்களை பயமுறுத்தி பார்க்குறீங்களா, ஈடியை கண்டு எங்களுக்கு பயம் இல்லை, மோடியை கண்டு எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லி வீர ஆவேசமாக பேசுவாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா 2026 தான் மக்களே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய ஆயுதம். மோடி அவர்களும் இதை தான் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த காங்கிரஸ் வந்து 2009 2014 காலகட்டத்துக்குள்ள இந்த ரயில்வேக்கு எவ்வளோ ஒதுக்குச்சு தெரியுங்களா? பட்ஜெட்டில் 880 கோடி தான் ஒதுக்கி இருந்தது. ஆனால் இந்த பாஜக அரசாங்கம் 2026 2027 காலகட்டத்துக்குள்ளேயே எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க தெரியுங்களா? 7600 கோடி. இவங்க ஊழல் பண்ணுறதுக்கு தான் பெரிய பட்ஜெட்டு, ஆனால் நாட்டுக்கு நல்லது பண்ணோன்னா எதை சிந்துறது செதறதை தான் இங்கே தூக்கி போடும். ஏன் அப்படின்னா தேசத்து மேலே யாருக்கு அக்கறை இருக்கோ அவங்க தானே இறங்கி பண்ணுவாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவ்வளவு பேசி வச்சிருக்கிறார். தமிழர்களே, நம்ம அதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா, அவரோட பேச்சை நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஓட்டு
திமுக கூட்டணிக்கு போடவே மாட்டோம். இதுல மேலும் அந்த மேடையில் இருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசும்போது, பாம்பனில் புதிய பாலம் அதிநவீன நுட்பத்துடன் புதிய பாலத்தை மத்திய பாஜக அரசாங்கம் தான் கட்டி கொடுத்திருக்கு. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுத்தது மத்திய பாஜக அரசாங்கம் தான். எய்ம்ஸ் இங்க கொண்டு வந்தது மத்திய பாஜக அரசாங்கம் தான். இது போல பல நலத்திட்டங்களை தமிழகத்திற்கு வாரி வழங்கிய அரசாங்கம் அப்படின்னா மத்திய பாஜக அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தமிழகத்துல திமுக அரசாங்கத்தினால நடந்த பல குற்றங்களை ஆதாரத்தோட தோல்வி உறுத்தி காட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மேலும் அவர் பேசும்போது துறைமுக மேம்பாடு, விமான நிலைய விரிவாக்கம், மருத்துவத்தில் எந்த அளவுக்கு நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க, இது மருத்துவத்துறையில எந்த அளவுக்கு இங்க நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் பேசியிருக்கிறார். மேலும் அதிமுக என்பது, இந்த கூட்டணி என்பது சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். எங்களுடைய கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகிறது அப்படின்றத உறுதியாக அவர் பேசியிருக்கிறார். நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவர் அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, இந்த தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு போர் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். இதுல தர்மமே வெல்லும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் என்ன பேசியிருக்கார் தெரியுங்களா? இவர் தமிழக வரலாற்றை மேற்கோள் காட்டி, கடுங்கோன் பாண்டியன் எப்படி இருண்ட களப்பிரர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தாரோ அதுபோல என்டிஏ கூட்டணியானது இந்த இருண்ட ஆட்சியை, இது விடியல் ஆட்சி இல்லை, இருண்ட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார். இதுல அடுத்ததாக பிஎம்கே தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறார். இடஒதுக்கீடு, ஓபிசியினருக்கு இடஒதுக்கீடு கொடுத்த மத்திய பாஜக அரசிற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுக்க நடத்த மத்திய பாஜக அரசாங்கம் ஒப்புதல் அளித்ததற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். ஆனா இது எதுவுமே செய்யாத, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க அனுமதி தராத திமுக அரசாங்கத்தை போட்டு பொளந்து எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம போதையில தமிழக அரசாங்கம் எப்படி போதைப் பொருள் பயன்பாட்டுல மாறிக்கிட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கு எப்படி கெட்டு போயிருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எந்த அளவுக்கு அதிகரித்து இருக்கு, இதெல்லாம் பத்தி பேசியிருக்கிறார். காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தியதற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். இதுக்கெல்லாம் ஒரு படி மேல போய் சமூக நீதியை குழி தோண்டி புதைத்திருக்கிறது இந்த தயிர்வடை மாடல் அரசாங்கம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. தயிர்வடை மாடல் அரசாங்கம் அவர் சொல்ல, நம்ம பாஷையில் சொல்றோம், திமுக அரசாங்கம் குழி தோண்டி புதைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த ஒட்டுமொத்த கூட்டம் அப்படின்றது, அந்த மாநாடுன்றது இந்த திமுகவிற்கு முடிவுரை எழுதக்கூடிய ஒரு மாநாடாக அமைந்திருக்கிறது. தமிழகம் வந்திருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வரப்போறார், அடுத்தடுத்து வரப்போறார். தமிழகத்துல தான் இனி அவரோட கால் இருக்க போது, குடியிருக்க போறாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு. சூர சம்காரம் செய்திருக்கிறார் மதுரையில வச்சு. இது நடந்திருக்கு. உதயநிதி அவர்களா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், யாரும் பாஜகவுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஈடிக்கும் பயப்பட தேவையில்ல, மோடிக்கும் பயப்பட தேவையில்ல. நான் சொல்றேன், அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுங்களா? நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்றது மக்களோட கோரிக்கை. ஆனா ஊழல் பண்ணாம இருக்கணும் கண்ணா, அவ்வளவுதான். ஒன்னே ஒண்ணுதான், ஊழல் பண்ணாம இருக்கணும், அவ்வளவுதான். அதை பண்ணாம இருந்தீங்கன்னாவே உங்க மேல ஈடி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அவசியம் இல்லாமல் போயிடும். அந்நியன் வெளிவராம இருக்கணும் அப்படின்னா தப்பு பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த படத்துல ஒரு டாக்டர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பயம் வராம இருக்கணும், ஈடி தமிழகத்துல சோதனை நடத்தாம இருக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒன்னே ஒண்ணுதான், நீங்க ஊழல் பண்ணாம இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா நீங்க பண்ணுங்க, பண்ணாம போங்க, நீங்க வாக்குறுதி கொடுங்க, நிறைவேற்றாம போங்க, நீங்க என்னன்னாலும் பண்ணிட்டு போங்க, சட்டம் ஒழுங்கு தறிகட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமையே போச்சு, நாங்க உங்களெல்லாம் அப்பானும் கூப்பிடல, நைனானும் கூப்பிடல. ஆகவே 2026 எந்த கட்சிக்கு கூட்டணிக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் தமிழர்கள் முடிவெடுத்துட்டோம். ஆட்சி அமைக்க போறது என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான். அந்த மேடையும் அதான் உறுதி பண்ணியிருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சொன்னதை செய்வார். அமித்ஷா அவர்களும் ஒரு திட்டத்தை போட்டார் அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். எந்த இடத்திலும் பாஜக தோத்ததா வரலாறே கிடையாது. ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டா மீண்டும் மீண்டும் பாஜக தான் ஆட்சிக்கு வரும், அந்த கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும். அது உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படின்னா மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டுட்டு வருது மத்திய பாஜக அரசாங்கம். அது தமிழகத்திலையும் வரணும். டபுள் இன்ஜின் சர்க்கார் இங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கு தமிழக மக்களே நம்மளாம் ஆதரவு கொடுப்போம். நன்றி.